மம்தாவோட ஆக்டிங் செம்மையாக இருக்குது. சீரியஸாக தமிழ் சினிமாவுக்கு வந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது அவங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து சமந்தா, நஸ்ரியா வந்து இப்போ ஆக்ட் பண்ணுறதில்ல. அவங்க பிளேஸை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அவங்க. தமிழ் ஆடியன்ஸுக்கு அவ்வளோவா பிடிக்குமான்னு தெரியல. வேணா பார்க்கலாம், அவள் தான் வாட்சபிள். வெறும் லவ் எப்படி சொல்கிறது, கடைசியில் அவன் பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுறக்கும் பின்னாடி போகிறது. இதான் 7G ரெயின்போ காலி லோ பட்ஜெட் மாதிரி இருக்குது, அவ்வளோதான் ப்ரோ. ஹீரோ ஓகே, ஹீரோனும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ மலையாள சினிமா வந்து 4 படமே உங்களுக்கு செம்ம ஹிட் ஆகிடுச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எங்கேயோ போயிடுச்சு. அதுமாதிரி தமிழ்லேயே உங்களுக்கு மஞ்சுமல் பாய்ஸ் செம்ம ஹிட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இனி வந்து மலையாள மூவிஸ் தமிழ் மக்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 crore எப்படி சொல்கிறது 200 கோடி 300 கோடி கண்டிப்பாக அடிச்சிடும். ஆனால் சண்டை போட்டுக்கிறாங்களா, அதை எப்படி ப்ரோ பார்க்குறீங்க? இல்லை ப்ரோ, அந்தமாதிரி சண்டைலாம் நிறைய பேர் அதை ஒரு மென்ஷன் பண்ணி சண்டை போட்டுக்கிறாங்க, அதெல்லாம் இல்லை ப்ரோ. அவங்க இதில் பார்த்தீங்கன்னா கேரளாலாம் அந்தமாதிரி சண்டையே கிடையாது ப்ரோ. மோஸ்ட்லி அவங்க வந்து தமிழ் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சூர்யா ஃபேன்ஸ் இருக்காங்க, விஜய் ஃபேன்ஸ்லாம் நிறையா இருக்காங்க. அவங்களாம் அந்தமாதிரி சண்டை போட்டுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு கேரளாவில் வந்து நம்ம தமிழ் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா எப்படி நம்ம ஒரு என்ஜாய் பண்ணுறோமோ அவங்களும் அதேமாதிரி தான் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் சீன் தான் இருக்கும். மஞ்சுமல் பாய்ஸ்லேயே உங்களுக்கு நிறைய சீன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் மலையாள மூவிஸ் எது எடுத்தாலுமே உங்களுக்கு தமிழ் சீன்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து சண்டை போகிறதுக்கான இதுவே வேண்டாம், அதுதான் நான் சொல்லுவேன். அவங்க ஸ்டேட்டில் வந்து நம்ம தமிழ் மூவிஸ்லாம் எங்கேயோ வச்சுருக்காங்க, தமிழ் சாங்கெலாம் எங்கேயோ வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள நம்ம வந்து சண்டை போடக்கூடாது. ஸோ 2 பேருக்கும் நல்ல பாண்டிங் இருக்குது. கண்டிப்பாக அதை மூவிஸ் மூலிமா நல்லா வெளிப்படுத்தணும், நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பிரேமலு ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் ஒரு மலையாளம் ஃபிலிம் தான், ஃபீல் குட் மூவி தான். கொஞ்சம் லேகியாக இருந்துச்சு, பட் ஓகே, பார்க்கலாம். தமிழ் ஆடியன்ஸுக்கு செட் ஆகுமா? அந்தளவுக்கு செட் ஆகாது, பட் ஓகேவா இருந்துச்சு, ஓகேஷாக இருந்துச்சு. இந்த படம் 100 கோடி வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு. அதான் ப்ரோ, அவங்களுக்கு அந்த ஃபீல் குட் மூவிஸ் பார்த்து அது அவங்களுக்கு செட் ஆகிருக்கும். இங்கே நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்டாக பார்த்துட்டு இது கொஞ்சம் லேகியாக இருந்தது. மற்றபடி வரது அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கடைசியில் ஓகே இருந்துச்சு, கிளைமேக்ஸும் ஓகே தான் இருந்துச்சு. அந்த லவ் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸில் நல்ல ஃபீல் வந்துச்சு. தமிழ் ஆடியன்ஸுக்கு செட் ஆகுமா இந்த படம்? தமிழ் ஆடியன்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும். இது ஒரு மெச்சூரிட்டி லெவலில் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் எப்படி கனெக்ட் ஆகாருன்னு சொல்லி அந்த ஸ்டோரி தான் இருக்குது. ஸோ இது நியூவாக தான் இருக்குது. மம்மிதா எப்படி நல்லா பண்ணியிருந்தாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஓகே ப்ரோ. சாங்ஸ்லாம் எப்படி ப்ரோ படத்தில்? புரியல. சாங்ஸ்லாம் எப்படி ப்ரோ? சாங்ஸ் கம்மி தான் படத்தில், பட் ஆனால் பிஜிஎம்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லா கேரி பண்ணியிருந்தாங்க. ரொமான்ஸ் காமெடியில் இந்த படம் தான் ஃபஸ்ட்டு 100 crores அடிச்சிருக்கு மலையாளம். இதில் ரொமான்ஸ்லாம் இல்லை. அதான் ரொமான்ஸ் காமெடின்னு மென்ஷன் பண்ணி இதுதான் 100 crores அடிச்சிருக்குன்னு மலையாளத்தில் சொன்னாங்க. ஓகே, ஸோ அந்தளவுக்கு ஒருத்தர் 100 crores அடிக்கிற அளவுக்கு ஒருத்தர் அந்த படம் கண்டிப்பாக. ஏன்னா அந்த ஃபீல் கனெக்ட் ஆகும்ல உங்களுக்கு, அந்த ஃபீல் கனெக்ட் ஆனால் போகணும். ஒரு ஃபிலிம் வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகிடும். காமெடி தான் எப்படி ப்ரோ ஒரு காமெடி நல்லா இருக்குது. அந்த யங்ஸ்டர்ஸ்குள்ளே அந்த காமெடி நேச்சுரலாக இருக்குது, ரொம்ப இதுவாக தெரியல, நேச்சுரலாக இருக்குது. எந்த இடத்துலையும் லேகே கிடையாது, செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் செம்மையாக கொண்டு போயிருக்காங்க. கதையும் கொண்டு போயிருக்காங்க. அதேமாரி உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு லாஸ்ட் வரைக்குமே எந்த இடத்துலையும் ஒரு போரே அடிக்காது, ஃபுல்ஃபில்லாக இருக்குது. செம்ம காமெடியாக இருக்குது ப்ரோ. படம் ஃபுல்லாக காமெடி தான். அங்கங்கே காமெடி, ஃப்ரெண்ட்ஷிப்போட பாண்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸில் நடக்கிற இன்சிடெண்ட் எல்லாமே பேஸ் பண்ணியிருக்கு. மோஸ்ட்லி வந்து ஹைதராபாத்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஹைதராபாத்தில் நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்டை தான் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்பப்போ சென்னை அந்தமாரி லொக்கேஷனாக காட்டுறாங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம். இது வந்து ரொமான்ஸ் காமெடியில் மலையாளத்தில் இதான் ஃபஸ்ட் 100 crores அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். ஸோ அந்தளவுக்கு ரொமான்ஸ் காமெடி இந்த 100 crores போகிறளவுக்கு ரீச் கண்டிப்பாக ஒர்த்து ப்ரோ, கண்டிப்பாக ஒர்த்து. மலையாள சினிமா வந்து ஒரு நார்மல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி அதை அப்படியே கொண்டு போவாங்க. எந்த விதமான ஃபைட்டு அந்தமாரி எதுவுமே இருக்குது. அதேமாரி தான் இந்த படத்துலையுமே யாருமே எந்த இடத்துலையுமே ஒரு குறைய சொல்ல முடியாது. எல்லாருமே இருக்கா. நெல்சன் ப்ரோ செம்மையாக பண்ணியிருக்காரு. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம் செம்மையாக இருக்குது. லேக் இல்லை, கண்டிப்பாக லேக் இல்லை, கண்டிப்பாக பார்க்கலாம். மஸ்ட்டு வாட்ச் மூவி. நல்லா ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஹீரோ எல்லா கேரக்டருமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதே மாதிரி இந்த ஆதி கேரக்டர், ஜஸ்ட் கிட்டிங் எல்லாமே சூப்பர் காமெடியாக இருந்துச்சு. ஜாலியாக இருக்கும் ப்ரோ. ப்ரோ ரொமான்ஸ் காமெடியில் இந்த படம் தான் ஃபஸ்ட்டு மலையாளத்தில் ஃபஸ்ட்டு 100 crores சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கா இந்த படம்? ஒர்த்தாக இருக்குது ப்ரோ. ஃபேமிலியோட கூட வந்து பார்க்கலாம், காமெடியாக இருக்கும். அங்கங்கே நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் பார்த்தா ரிலேட்டபுளாக இருக்கும் நல்லா. இந்த மாதிரி கதைகள் நிறைய வந்திருக்கும்ல ப்ரோ, அந்த மாதிரி எதனா தோணுதா உங்களுக்கு? இல்லைனா இது புதுசாக பண்ணியிருக்கோம்? எனக்கு தோணுது, பட் அங்கே பார்க்கும்போது எதுவுமே தோணலை. அந்த படத்தோட அப்படியே அட்டாச் ஆகிட்டேன், அதனால் அப்படியே போயிடுச்சு.